வாங்க மாட்டாரு. அப்ப இவருக்கு ஏதாவது கொடுக்கணும். யாரு கொடுக்கணும்? ஜுபைதா ஹாத்துன் அம்மையார் ரலியல்லாஹு கொடுக்கணும். இந்த மனுஷன் வாங்கினா கொடுத்தா வாங்க மாட்டாரு, என்ன செய்யலாம்? இப்ப கேக்குறாங்க, யா பஹ்லூல், பஹ்லூலே ஹல் தபியு பைத்தக், ஹல் தபியு பைத்தக், உங்களோட வீடு நீங்க கட்டுறீங்க தானே? வீடுன்னு சொன்னா நினைச்சு கொள்ளாதீங்க கொங்கிரீட் போட்டு சில போட்டு கட்டுற வீடு அல்ல. கடலோரத்துல மண்ணை குமிச்சு சின்ன சின்ன வீடு கட்டி கொண்டிருக்கிறாரு. ஜுபைதா ஹாத்துன் அம்மையார் அந்த பக்கம் நடந்து போற நேரத்தை கேக்குறாங்க, ஹல் தபியு பைத்தக், பஹ்லூலே உங்களோட வீட்டை நீங்க விப்பீங்களா அப்படி சொன்ன பொழுது கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க, அமைதியா இருந்தாங்க. திரும்பி ஜுபைதா ஹாத்துன் கேட்டாங்க, யா பஹ்லூல் ஹல் தபியு பைத்தக், பஹ்லூலே உங்களோட வீட்டை விப்பீங்களா அப்படி சொன்ன உடனே சொன்னாங்கன்னா, நான் வீடு கட்டுற வேலையில இருக்கிறேன், கொஞ்சம் பொறுங்கோடு சொன்னாங்களா. அல்லாஹு அக்பர். நான் வீடு கட்டுற வேலையில இருக்கிறேன், கொஞ்சம் பொறுங்கோடு சொன்ன உடனே அவங்களும் பொறுத்து கொண்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் போன போற என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. ஆமா ஆமா நான் வீடெல்லாம் விற்கத்தான் வச்சிருக்கிறேன். எவ்வளவு கேட்டாங்களா. அப்ப சொன்னாங்களா, அல்ஃப் தீனார் சொன்னாங்களாம், 1000 தீனார்கள் சொல்லி மன்னர் ஹாரூன் ரஷீத் பக்கத்துல இருந்து அவருக்கு சிரிப்பு வருவது. இந்த மண்ணு விட 1000 தீனாருக்கு இந்த பொம்பளை வாங்க போகுதே அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுல சும்மா இருந்துட்டாரு. ஏன்னா சில நேரங்கள்ல நாங்க நீங்களா இருந்தாலும் எங்க மனுஷியோட போயிருந்தா சில நேரங்கள்ல நாங்க வாய் திறக்க கூடாது, நாங்களும் மௌனமா இருக்கணும். இருந்தாதான் எங்க வீட்டுல சோறு கிடைக்கும். நாம ஏதாவது வீடு வாய் போட்டுட்டோம்னு சொன்னா கடைசியில் ஆட்டுக்கால் சுப்பும் கிடைக்காது வீட்டுல, சரியா? அப்ப அந்த மனுஷனுக்கு தெரியும், மன்னர் ஹாரூன் ரஷீதுக்கும் தெரியும். ஏன் தெரியுமா? ஏன்னா ஜுபைதா ஹாத்துன் சும்மா சாமானியமான பொண்ணு அல்ல, அவங்களும் ஒரு குயின், அவங்களும் ஒரு குயின். அப்ப அதனால ஏன் நாம வாயை கொடுத்து சும்மா புண்ணாக்கி கொள்ள, அதனால நாங்க அமைதியா இருப்போம் சொல்லி அந்த மனுஷன் அமைதியா இருந்துட்டாரு. அப்படியா 1000 தீனாரா பொக்கட்டை எடுத்து 1000 தீனார் கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு என்ன செஞ்சாங்க, வீட்டுக்கு போறாங்க. கணவர் அமைதியா போறாரு. இப்ப ஊட எடுத்துக்கொண்டு போகலுமா, அது கடலோரத்துல மண்ணால கட்டி வச்சுக்கிற ஊட காசு கொடுக்கணும், கொடுத்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் ஆசை, என்ன சும்மா கொடுத்து எடுக்க மாட்டாரு. அதனால அப்புறம் சொன்னாராம், அவர் வாங்கிட்ட போற சொன்னாராம் தன்னை பிள்ளைகளை, இந்த வீட்டை வித்தாச்சு. யாரு? அந்த தந்த ஸ்டாஃப்மார்களுக்கு. பஹ்லூல் தானா இந்த கற்ற ஸ்டாஃப்மார் இருக்கிறாங்களே, அந்த சின்ன சின்ன படிகங்கள் இருக்கிறான், இந்த வீட்டை வித்தாச்சு, நீ யாரும் இந்த வீட்டை யாருக்கும் கொடுக்க இயலாது, இதா ஜுபைதா வாங்கிட்டா, அதனால நீங்க பேரை போட்டு வச்சிருங்கன்னு சொல்லி ஜுபைதா சொல்லி பேரை போட்டு அந்த வீட்டை என்ன செஞ்சாச்சு, ஓரமாக்கியாச்சு. ஹை, இப்ப வீட்டுக்கு போயாச்சா, இரவு நேரம் தூங்குறாங்க. அல்லாஹு அக்பர். ஆச்சரியம் என்ன தெரியுமா, மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அவங்க கனவு காண்கிறாங்க. இதெல்லாம் நான் சொல்லுவதெல்லாம் நீ நினைச்சுக்கொள்ள கூடாது, ஏதோ அம்புலிமாமா கதை அல்ல, இதெல்லாம் நிஜமா வாழ்க்கையில் நடந்த சம்பவம். இதை யாரும் மறுக்க முடியாது. அப்ப ஜுபைதா ஹாத்துன் அம்மையார் ரலியல்லாஹு அவங்களும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க, மன்னர் ஹாரூன் ரஷீத் அவங்களும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. சொர்க்கத்து காட்சி. அல்லாஹு அக்பர். கஸ்ரு ஜுபைதா, கஸ்ரு ஜுபைதா, ஜுபைதா பேலஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போட்டு இருக்குது. பார்த்த உடனே மன்னர் ஹாரூன் ரஷீத் அவங்க பாக்குறாங்க, ஆஹா இது நம்ம மனுஷிட பேலஸ் அல்லவா இப்படி சொல்லி உள்ள போறாங்க. போகும் பொழுது வாசல்ல ஒரு செக்யூரிட்டி இருக்கிறார். கனவுல கேக்குறாரு, இது என்ன விஷயம்னு சொல்லி. இது ஜுபைதாவுடைய மாளிகை. அப்படியா, ஜுபைதாவுடைய கணவர் தான் நான் உள்ளே போய் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த செக்யூரிட்டி, அந்த காவலர் சொல்றாரு, இங்க ஓனருக்கு மட்டும்தான் அனுமதி, இங்கே உரித்தானவர் ஓனர் வரணும், ஓனர் இல்லாம வேற யாரும் இங்க அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. உடனே அவர்கிட்ட கேட்கிறாங்க, என்னுடைய மனைவி இவ்வளவு பெரிய ஒரு மாளிகை வாங்குவதற்கு அவள் என்ன அமல் செஞ்சிருப்பாள் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டு காலை கண் விழிக்கிறாங்க. இவன மனசுல படுவது, நேத்து பஹ்லூல் தானா அவங்ககிட்ட ஒரு வீடு வாங்கினாங்க. வீடு வாங்கின உடனே அந்த பஹ்லூல் தானா இது ஜுபைதாவுக்கு வித்தாக்கின்னு சொல்லி ஜுபைதாவுடைய பேரை போட்டார் அல்லவா அந்த வீட்டுல, இது ஜுபைதாவுக்கு வித்தாச்சு, இது ஜுபைதாவுடைய வீடு அப்படி போட்டார் அல்லவா, அதுவாகத்தான் இருக்கும் நினைச்சு கொண்டு இவர் என்ன செய்யறாரு, மறுக்க இவரு தண்ட மனைவிக்கு தெரியாம இவரை எழும்பி இந்த பஹ்லூல் தானாவை தேடிக்கொண்டு கடலோரமாக போகிறார். போனா இந்த பஹ்லூல் தானா என்ன செய்யறாரு, இதே மாதிரி அந்த பிள்ளைகளை வச்சுக்கொண்டு என்ன செஞ்சாரு, வீடு கட்டி கொண்டு இருக்கிறார். மன்னர் ஹாரூன் ரஷீத் போயிட்டு பஹ்லூல் தானாவுக்கு பார்த்து சொல்கிறாரு, எனக்கும் 2 வீடு வேணும், எனக்கும் 2 வீடு வேணும், விப்பியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப பஹ்லூல் தானா கண்டு கொள்ளவில்லை, அவங்க அமைதியாக வேலை பார்த்து கொண்டே இருந்தாங்க. மறுக்க கேட்கிறாரு, பஹ்லூலே
நான் வீடு வாங்க வந்திருக்கிறேன், என்னை கண்டு கொள்ளாமல் இருப்பது நியாயமா அப்படின்னு கேட்ட பொழுது அப்பதான் சொன்னாங்க, அனலா அபி உபைத்தி, அனலா அபி உபைத்தி, என் வீட்டை நான் உங்களுக்கு விற்பதாக இல்லை அப்படி சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, அது என்னது, நேத்து என்ற மனைவிக்கு வித்தீங்க, இன்றைக்கு ஏன் இந்த வீட்டை எனக்கு தர முடியாதுன்னு கேட்ட பொழுது அங்க ஆச்சரியமான ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் வீட்டை நீ பார்த்து விட்டாய். சுப்ஹானல்லாஹ். எப்படி சொன்னாங்க? என் வீட்டை நீ பார்த்து விட்டாய், பார்த்ததன் பின்னால் தான் இப்ப நீங்க வாங்க வந்திருக்கிறாய். உன் மனைவி என் வீட்டை பார்க்காமல் வாங்கினாள், விளைச்சால், ஆனா நீ பார்த்து விட்டாய். சொர்க்கத்தில் பார்த்தது பஹ்லுத்தானா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு எப்படி தெரியும்? யோசித்து பாருங்க. நீ என் வீட்டை பார்த்து விட்டாய், பார்த்ததன் பின்னால் இப்பொழுது வாங்குவதற்காக வந்திருக்கிறாய், அதனால நான் விற்பதாக இல்லை அப்படி சொன்னாங்க. இல்லை, எனக்கு வித்துதான் ஆக வேண்டும். அப்படியா? அப்படி விற்பதாக இருந்தால் பஹ்லுத்தானா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க தெரியுமா, ஜிபி கீசம் மின தஹப், ஜிபி கீசம் மின தஹப். உலமாக்களுக்கு நான் கேட்டு படியுங்க, ஒரு கோணி அளவுக்கு தங்கம் கொண்டு வா. நேத்து 1000 தீனார் கொண்டு வாங்கன்னு சொல்லி அவனை மனைவிட்டு கேட்டாங்க. மன்னர் ஹாரூன் ரஷீதுக்கு வச்ச விலை தெரியுமா? ஜிபி கீசம் மின தஹப், ஒரு கோணி அளவுக்கு, ஒரு சாக்கு அளவுக்கு தங்கம் கொண்டு வந்தால் நான் என் வீட்டை விற்பேன் என்றால், என் வீட்டை நீ சொர்க்கத்தில் பார்த்திருக்கிறாய். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய இறை நேசர்களுடைய அற்புதங்களும் அவருடைய அறிவு தன்மைகளும் எப்படிப்பட்டது என்பதற்கு இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம். ஒரு நாள் பாதையில அவங்க நடந்து போறாங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் கேட்கிறாரு, பஹ்லுத்தானா அவங்களே, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், என் வாழ்க்கையில செல்வ செழிப்பு பெருகனு, ஏதாவது ஐடியா சொல்லுங்க, நான் என்ன வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லி. உடனே அவங்க சொன்னாங்க, நீ வியாபாரம் பண்ணணுமா இருந்தா இரும்பும் அதே மாதிரி கறி 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 சொல்லுவாங்க, அந்த அந்த அயன் பண்றதுக்கு போடுவாங்க, அதே மாதிரி இந்த ட்ரெயின் எல்லாம் போடுவாங்க, நிலக்கரின்னு சொல்லுவாங்க, இந்த நிலக்கரி, இந்த ரெண்டையும் வைத்து நீ வியாபாரம் பண்ணு, உனக்கு லாபம் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு போனாங்க. மாஷா அல்லாஹ், இந்த மனுஷர் இரும்பெல்லாம் வாங்கி வச்சாரு, நிலக்கரி எல்லாம் வாங்கி வச்சாரு. பெரிய தட்டுப்பாடு வந்துச்சு பக்தாதுல. சுப்ஹானல்லாஹ், வாங்கியதை விட 20 மடங்கு விலை. எப்படி? வாங்கியதை விட 20 மடங்கு விலைக்கு வித்து இப்ப செல்வம் பெருகி, நம்ம ஆட்களும் அப்படிதான். ஆரம்பத்துல புஷ்பைக்குல போவாரு, கொஞ்சம் காசு கீசு வந்த உடனே, ஒரு காரண்டு வாங்கின உடனே அல்லாஹு அக்பர், இப்ப அவருக்கு பறக்க யோசனை, ஹெலிகாப்டர்ல போறோம்னு நினைப்பு. ரோட்ல போறவங்களுக்கு விளங்காது, பெரிய ஆட்கள் விளங்காது, உலமாக்கள் தெரியாது, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய மனுஷர்கள் தெரியாது. ஆரம்பத்துல எல்லாம் செய்வாரு, ஆனா இப்ப பைசா வந்துட்டு தானே, பைசா வந்த உடனே இவர் என்ன செய்யறது, மைசூர் ராஜா மச்சான் இவர் நினைப்பு, இவர் என்ன செய்யறது, கொஞ்சம் பறக்க பாக்குறது. இப்ப இவர்கிட்ட கையிலையும் காசு நிறைஞ்சிட்டு, இப்போ ஒன்றுக்கு 20 மடங்கு காசு வந்துட்டு, இப்ப என்ன செய்யற, காசோட பெரிய பெரிய பட்டாளத்தோட இவர் போகும் பொழுது, அதே பஹ்லுத்தானா ரஹ்மத்துல்லாஹி அவங்க பாதையில போறாங்க. இப்ப அவரு, யா பஹ்லுல் மஜ்னூன், எப்படி நேத்து பஹ்லூல ஏதாவது எனக்கு ஐடியா சொல்லு அப்படின்னு சொன்னவரு, இன்னைக்கு காசு வந்த உடனே, யா பஹ்லுல் மஜ்னூன், பைத்தியக்காரன் பஹ்லூட, நீ திருந்த கூடாதா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, ஏதாவது ஐடியா சொல்லு வியாபாரம் பண்றதுக்கு அப்படி சொல்லி மறுக்க கேட்கிறாரு. அப்படியா, உனக்கு வியாபாரம் பண்ணணுமா, வெள்ளைப்பூடும் வெங்காயமும் சேர்த்து வியாபாரம் பண்ணுன்னு சொன்னார். அன்றைக்கு இரும்பு நிலக்கரின்னு சொன்னாரு, இப்ப சொல்றாங்க வெள்ளைப்பூடும் வெங்காயமும் வியாபாரம் பண்ணுன்னு சொல்லி. இப்ப ஐடியா தந்துட்டார் சொல்லி. இவர் என்ன செஞ்சாரு, உலகமெல்லாம் வெள்ளைப்பூடு அழைப்பிச்சு, உலகமெல்லாம் வெங்காயம் அழைப்பிச்சு கபடால நிறைச்சி வச்சாரு. அல்லாஹு அக்பர், 5 நாளா மழை பெய்யுது. 5 நாளா மழை பெஞ்சி எல்லாம் நிறைஞ்சி, வெங்காயம் அவிஞ்சி, அப்புறம் வெள்ளைப்பூடு நாத்தம் எடுத்து, ஊர் மக்களா வந்து இவர குறவலைய பிடிக்கிறாங்க. இதை கொண்டு போய் வெளியில போடுறியா, இல்ல ஒன்ன கொண்டு போய் வெளியில போடட்டுமா அப்படின்னு சொல்லி, அல்லாஹு அக்பர், பெரிய கண்டெய்னர் கொண்டு வந்து அவ்வளோத்தையும் அள்ளி கொண்டு போய் பக்தாதுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஹில்லா என்கிற இடம், சும்மா ஏறத்தாழ 80 கிலோமீட்டர் தூரம், அங்க கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன செஞ்சாரு, கொட்டுனாராம். கொட்டிட்டு பெரிய நஷ்டம். இப்ப அல்லாஹ் போட்ட முதல்ல இருந்து 30 மடங்கு நஷ்டம் ஆகிவிட்டது. அன்றைக்கு போட்ட முதல்ல இருந்து 20 மடங்கு லாபம், இன்னைக்கு போட்ட முதல்ல இருந்து 30 மடங்கு நஷ்டமாய். என்று அவ்வளோத்தையும் அள்ளி கொண்டு போயிட்டு 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் ஹில்லால கொண்டு போய் போட்டு கொட்டுறன்னு சொன்னா விளையாட்டா அது சொல்லி ஒரு கோபம்.
என்ன செய்றாரு, வாராரு, ரோட்ல போகும் பொழுது பஹலுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி நடந்து போறாங்க. அப்புறம் புடிச்சு கொண்டு என்ன செய்றாரு, இவர் கேட்கிறாரு, அன்றைக்கு நீங்க ஐடியா தந்தீங்க, நல்லா செல்வம் கொட்டிச்சு, இன்றைக்கு ஐடியா தந்தீங்க, எல்லாமே பறி பைத்துட்டு இந்த மாதிரி செய்ய முடியுமான்னு கேட்ட பொழுது அப்பதான் சொன்னாங்க, நீ அன்றைக்கு ஆக்கிலுக்காக நீங்க என்ன செஞ்சாய், அறிவுரை கேட்ட. ஆக்கில்டா பகுத்தறி உள்ளவனாக கேட்டாய், உனக்கு பகுத்தறி உள்ளவனாக உனக்கு பதில் சொன்னேன். இரண்டாவது பைத்தியத்தனமாக நீ கேட்டாய், ஏன்னா நீ பஹுலுல் மஜ்னூன் பைத்தியத்தனமாக கேட்டாய், உனக்கு பைத்தியத்தனமாக பதில் சொன்னேன் அப்படி சொன்னாங்களாம். பைத்தியகாரன் சொல்ற வேலையெல்லாம் நாங்க செஞ்சா நாங்களும் பைத்தியகாரன் தான் ஆகுவோம். அப்ப அதான் சொல்லி கொடுத்தாங்க, நீ பைத்தியத்தனத்தில் ஐடியா கேட்டால் உனக்கு பைத்தியத்தனமாக நான் உனக்கு என்ன செஞ்ச பதில் சொன்னேன். இந்த உலகத்திலும் சிலவங்க பைத்தியங்களாகத்தான் தடுமாறி கொண்டிருக்கிறானோல். அதனால நாங்க நீங்க ரொம்ப கண்விழிப்போடு விழிப்புணர்ச்சியோடு நாம நடந்து கொள்ள வேண்டும். ஹைர் மூமின்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீண்ட நேரம் உங்களை நான் காத்திருக்க வைக்க விரும்பவில்லை. அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் என்பவர்கள் சாமானியமானவர்கள் அல்ல. நான் உங்களுக்கு சொன்னது போல குர்ஆன் சொல்லுகிறது, வல் ஜிபால அவுதாதா, கல்லு மலைகளை அல்லாஹ் முளை காம்புகளாக அல்லாஹ் நிறுத்தியிருப்பது போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமி நிலைப்பாக இருப்பதற்காக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த பூமிக்கு இறங்குவதற்காக அல்லாஹ் இறை நேசர்களை அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட நாதாக்களை எல்லாம் நாங்கள் கண்ணியப்படுத்தணும். அதில் மிகப்பெரிய ஒரு ஆளுமைதான் 8ஆம் நூற்றாண்டுடைய ஐதுருஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவங்க, அறிவிலும் ஞானத்திலும் உயர்ந்து சிறந்து விளங்கியவங்க. அவங்க மீது மஹப்பத்து வைத்து அவங்க ராத்திபுகளை நாங்க ஓதி வருகிறோம். மாஷா அல்லாஹ், இந்த ராத்திபுகள் எல்லாம் சாமானியமானதல்ல. இது இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவுராதுகளும் ஒவ்வொரு திக்ருகளும், இந்த மாதிரி ராத்திபுகள் எத்தனையோ ராத்திபுகள் நாங்க ஓதி வரோம். அத்தாது ராத்திபு ஓதி வருகிறோம். அத்தாது ராத்திபுடைய பெருமை தெரியுமா? அத்தாது ராத்திபுடைய அருமை தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹு அக்பர். அதனுடைய சிறப்பு எதிரிகளை அடக்கி விடும். எவ்வளவு பெரிய எதிரிகளாக இருந்தாலும் அதை நீங்க ஓதி வந்தீங்கன்னு சொன்னா அந்த எதிரிகள் அப்படி அடங்கி விடுவாங்க. எவ்வளவு பெரிய கொடிய நோய்களும் தூரமாகி விடும். இந்த மாதிரி அற்புதம் ஜலாலியா ராத்திபு, ஆலிமுல் அருஸ் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க கற்றுத்தந்த மிகப்பெரிய ஜலாலியா ராத்திபு. இனி எத்தனையோ ராத்திபுகள் நாங்க ஓதிக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எங்க வாழ்க்கையில மாஷா அல்லாஹ் இதெல்லாம் இருக்க போய்த்தாங்க ஒரு காலத்துல செல்வம் செழிப்பும் எல்லாம் பெருகி குட்டி கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு வீட்டுக்குள்ள மாஷா அல்லாஹ் எவ்வளவு அழகான வாழ்வை நாங்கள்லாம் அனுபவிச்ச வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். பாப்பா தனி சம்பாத்தியம், பாப்பா அவட சொந்த சம்பாத்தியம். அவட பிள்ளைகளை பார்த்தா 12 பிள்ளைகள் 14 பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் யாரும் கெட்டு போகல. அவங்க எல்லாம் மாஷா அல்லாஹ் பண்பானவங்களாக நல்ல முறையில வளர்க்கப்பட்டு தனி ஒரு மனிதனுடைய சம்பாத்தியத்துக்குள்ள அந்த குடும்பங்கள் எல்லாம் செல்வ செழிப்போடு வாழ்ந்தது. மாஷா அல்லாஹ் அவங்க எல்லாம் பண்பாடோடு வாழ்ந்த காலம். அதெல்லாம் காலம் மாறி போய் 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 இப்ப வித்தியாசம். 1-2 பிள்ளைகளை வச்சுக்கொண்டே நாங்க படாத பாடுபடுகிறோம். வீட்டுக்குள்ள வாப்பாவும் சம்பாதிக்குது, உம்மாவும் சம்பாதிக்குது, பிள்ளையும் சம்பாதிக்குது, மகளும் சம்பாதிக்குது. ஆனா வீட்டுக்குள்ள நிம்மதி சந்தோஷங்களை எல்லாம் நாங்கள் துளைத்து விட்டோம். காரணம் என்ன தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத அமைதிக்கும் சந்தோஷத்துக்கும் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்த மிகப்பெரிய அற்புதமான இந்த அமானிதங்களை நாங்கள் மறந்து போனதுதான் காரணமாகும். ஆகவே இதை நாங்கள் ஹயாத்தாக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆக குறைஞ்சது ஒவ்வொரு கிழமையும் வீடுகள்ல வியாழன் பின்னேரம் வெள்ளி இரவு ராத்திபுகள் ஓதுகிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. மக்ரிபுக்கு இஷாவுக்கு இடப்பட்ட நேரம் என்பது சாமானியமான ஒரு நேரம் அல்ல. ஹதீசுகளை நீங்க பார்க்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த மக்ரிபுக்கு இஷாவுக்கு இடப்பட்ட நேரத்துல உங்களோட பிள்ளைகளை வெளியில கொண்டு போகாதீங்கன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? அந்த நேரம் தான் ஜின்களும் ஷைத்தான்களும் வெளியாகி பரவிக்கக்கூடிய நேரம். அந்த நேரம் உங்களோட பிள்ளைகளை வீட்டுக்குள்ள வச்சுக் கொள்ளுங்கோ. மக்ரிபுக்கு இஷாவுக்கு இடப்பட்ட நேரம் அது ஓதலுக்கும் ராத்திபுக்கும் இப்படிப்பட்ட நேரங்கள். நாங்கெல்லாம் மதரசால ஓதுனோம். வியாழன் பின்னேரம் வெள்ளி இரவு மக்ரிபுக்கும் இஷாவுக்கு இடப்பட்ட நேரத்துல எங்கட புகாரி பள்ளிவாசல மிகப்பெரிய ராத்திபு நடக்கும். ஜலாலியா ராத்திபு நடக்கும். அது ஆண்டுதோறும் அது ஒவ்வொரு மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு கிழமையும் நடக்கும். அதுல மஜ்லிஸ்ல கலந்து கொண்டிருக்கிறாங்க. இங்க எங்கட ஆலிமெல்லாம் இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பொருந்திய அந்த ராத்திபு மாஷா அல்லாஹ். அந்த மாதிரி வீடுகள்ல அதை நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கோ.
பிள்ளைகளை வச்சு குடும்பங்களை வச்சு இந்த மாதிரி ஓதுற பலன்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கோ. ஒரு கிழமையில ஒரு நாளையோ அல்லது மாதத்தில் ஒரு நாளையோ ஒரு போயாடேயோ நீங்கெல்லாம் வச்சு நீங்க என்ன செய்யுங்க, கெட் டுகெதர் சொல்றீங்க தானே, அந்த மாதிரி குடும்பங்கள்லாம் ஒன்று சேருங்க, சந்தோஷம். அப்படி சேர்த்து வச்சு அன்றைக்கு ஒரு புர்தா மஜ்லிஸ் ஓதுங்க. ஓதி என்ன செய்யுங்க, மாஷா அல்லாஹ் குடும்பங்கள்ல சந்தோஷமாக இருக்கட்டும். இத மாதிரி நல்ல காரியங்களை செய்யுங்க. இதெல்லாம் இருக்க போய் தான் ஒரு காலத்துல சந்தோஷம் மறுமலர்ச்சி எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் தொலைச்சு போன காரணத்தினால தான் இன்றெல்லாம் அல்லாஹு அக்பர் ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறோம். எனவே நல்லோர்களை சீதவிகளை மிகப்பெரிய ஒரு கண்ணியம் பொருந்திய ஒரு மஜ்லிஸ்ல அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நாட்டங்கள் தேட்டங்கள் அத்தனையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக. நல்லோர்களை நேசம் வைத்து வந்திருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் நாளை கியாமத்திலே அந்த நல்லோருடைய சுகுபத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பானாக. நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல அமலுக்கு அல்லாஹ் உயர்ந்த கூலிகளை தருவானாக. ரஹ்மானே, கண்ணியம் பொருந்திய ஃபக்ரி சாஹிப் வலியுல்லா அவர்களுடைய மேன்மையான தர்பாரில் இருந்து கையேந்தி கேட்கிறோம் யா அல்லாஹ், இதை சூழால் உள்ள எல்லா கபராளிகளுக்கும் ரஹமத்து செய்வாயா. எங்களுக்கு விருப்பமான எத்தனையோ நல்லோர்கள் எல்லாம் இந்த மக்பராவிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். அவர்கள் எல்லாம் இது போன்ற மஜ்லிஸ்ல வந்து கலந்து கொண்டவங்க யா அல்லாஹ். அதிலே குறிப்பாக எங்கள் மரியாதைக்குரிய சுல்தான் பாவா அவங்களுக்கு ரஹமத்து செய்வாயாக. அவங்களோட கபரை யா அல்லாஹ் பிரகாசமாக்கி வைப்பாயாக. அவங்களோட மனைவியாருக்கு ரஹமத்து செய்வாயாக. இந்த தாயுடைய கபரையும் பிரகாசமாக்கி வைப்பாயாக. எங்களோட குடும்பங்கள் உறவுகள்ல யார் யாரெல்லாம் மௌத்தாகி இந்த அந்த மையவாடில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்களோ எல்லா பெருமக்களுக்கும் யா அல்லாஹ் ரஹமத்து செய்வாயா. எங்கள் மரியாதைக்குரிய அலவி மௌலானா அவங்களுக்கு ரஹமத்து செய்வாயாக. அவங்களோட மனைவியான அந்த தாயாருக்கு ரஹமத்து செய்வாயாக. எல்லா பெருமக்களுக்கு உயர்ந்த பாக்கியங்களை நசீபாக்குவாயாக. இந்த ஏழைகளுடைய யாசகத்தை ரஹ்மானை கபூல் செய்வாயாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ரஹமத்துல்லா ஹஸரத் அவங்களும் வஃபாத்தா இருக்கிறாங்க.